1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் இருப்பேன். அப்படின்னா யூஸ்லெஸ் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். பிரோஜனம் இல்லாதவர்கள், பயன் இல்லாதவர்கள், பயன்படாதவர்கள், இன்னும் தெளிவா சொல்லணும்னா பண்படாதவர்கள். அல்லேலூயா. அன்பு நமக்குள்ள இல்லைன்னா நீங்கள் நானும் என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்படியே நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அந்த இடத்துல நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், அன்பு இன்னானாலாம் செய்யாது. முதல்ல என்ன பண்ணாது? அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாம் விசுவாசத்துல கர்த்தரை தேடும்படியை வந்திருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள அன்பு இருந்தா இந்த பொறாமை என்கிற எண்ணம் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, அன்பு தன்னை அதை எதிரும் பார்க்காது. ஆமென். ஒருவேளை அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த புகழ் தேவைப்படுகிறதா என்று யோசிச்சு பாருங்க. மூணாவது, இருமாப்பா இராது. நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும். நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்க கேட்கிறப்பெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு இருமாப்பு இருக்கும். பொறாமை, புகழ், இருமாப்பு. அப்படியே அக்கா சொன்னாங்க, பிளஸ்ஸி அக்கா, அயோக்கியமானதை, அயோக்கியமானதுன்னா நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க? முன்னாடி சோத்திரம் சொல்லிட்டு பின்னாடி போய் வேற மாதிரி சொல்றது அயோக்கியம்தான். அல்லேலூயா. நம்ம யாரும் அப்படி இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நமக்குள்ள அந்த மாதிரி சிந்தனைகள் இருக்காது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அப்படியே தொடர்ச்சியா வந்தோம்னா அது சினமடையாது, அது என்னது தற்பொழிவை நாடாது. இது மாதிரி எல்லா காரியத்தையும் சொல்லுது. இந்த எல்லாத்தையும் ஒப்பிட்டு சரி நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிட்ட இது இருக்குதான்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட இதுல நம்ம வாசிச்ச தியானிச்ச படித்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம் கூட ஏசப்பா கிட்ட. ஆனா இன்னைக்கு அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, அவரை ஃபாலோ பண்ற நம்முடைய வாழ்க்கையில, அவர் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தரார், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவரால் தான் நான் வாழ்றேன், அவரால் தான் நடக்கிறேன், அவரால் தான் நான் பேசுறேன், அவருடைய சாயல் தான் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்றவங்க கிட்ட இயேசு அன்பா இருந்ததை போல என்ன பண்ண முடியல? என்ன பண்ண முடியல? சில டைம்ல அது என்னதான் மிஷின் வச்சு கட் பண்ணாலும் சம்டைம்ஸ் அது என்ன பண்ணிடுது? முளைச்சு வெளில வந்தது. அது அயோக்கியமானது செய்யுது, பொறாமப்படுது, புகழ்து, தற்பொழிவை நாடுது, கோபப்படுறது. இது மாதிரி இந்த அன்பு நமக்கு இவ்வளோ காரியத்துல நன்மையை காட்டில தீமையானவைகளையே நம்ம இடத்துல வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆனா உங்களை என்னைய உருவாக்கினவர், உங்களை என்னைய அழைத்தவர், உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட தெய்வம் அப்படி வாழவும் இல்லை, அப்படி வாழணும்னு சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. அன்பு எப்படி இருக்கணும்னு ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோவானின் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அல்லேலூயா, அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்காக தன் குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேரே கொடுக்கறது இல்லை, என்ன பண்றது இல்லை. ஆனா பிதாவானவர் நமக்காக குமாரனே கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு அன்பு கொடுக்கின்ற அன்பாக இருக்கணும். ஆமென். நிறைய பேர் கொடுக்குதுன்னா என்ன நினைக்கிறீங்க? பாஸ்டர் ஆல்டர்ல இருந்து ஸ்பீக்கருக்கு டொனேஷன் கேட்பாரு, கொடுக்கலன்னா ஒரு மாதிரி பேச, அது அன்பு அல்ல. அல்லேலூயா. அது நம்முடைய பக்தி வைராக்கியத்தினுடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற அன்பு
கொடுக்கின்ற அன்பாக இருக்கிறது. அந்த அன்பு சிலுவையிலே ஜீவன் விடுவதற்கு முன்பதாக, சிலுவையின் காட்சிகளை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து வியாகுலப்படுகிற வேளைகளிலே எப்படியெல்லாம் பாடுபட போகிறார் என்பதை அறிந்து உணர்ந்து தனித்திருந்து ஜெபிக்க போகின்ற வேளையில பிதா கிட்ட இப்படி சொன்னாராம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி. அவர் ஜீவனையே கொடுத்தார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால கிருபாதார பலியாக அன்பு உண்டாயிருக்குது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த LOV சொல்றோமே, அந்த உலக சிநேகமா இருக்கலாம், அல்லது உறவுகள் மத்தியில் இருக்கிற சிநேகமா இருக்கலாம், அல்லது ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற சிநேகமா இருக்கலாம், அல்லது தாய்க்கும் தகப்பனுக்கும் இருக்கிற அன்பா இருக்கலாம், அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அன்பா இருக்கலாம். இந்த அன்பை எல்லாம் காட்டிலும் இயேசு தன் ஜீவனை கொடுத்து, அன்புனா இப்படிதான் இருக்கணும்னு காமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கும் போது அப்பா கிட்ட பொறாமை இல்லை. ஜீவனை கொடுக்கும் போது இவனுக்கெல்லாம் நான் ஏன் சாவணும்னு ஆண்டவர் நினைக்கல. ஜீவனை கொடுக்கும் போது நான் இல்லைனா இவங்களுக்கு யாரு உண்டு என்று நினைத்ததுனால தன் ஜீவனை அவர் கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டு அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிச்சு, எல்லாரும் என் ரத்தத்தினால சுத்திகரிச்சிட்டேன், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டாங்க, திரைச்சிலை 2ஆய் கிழிக்கப்பட்டது, அவ்வளவுதான், மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உணர்வு ஒரு உடன்படிக்கை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது, அந்த இடைவெளி எல்லாம் நீங்கிடுச்சுன்னு சொல்லி அவர் அதோட விடல. மேல் வீட்டு அறையில ஜோம் பண்றவங்க கிட்ட போயிட்டு தன்னை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் நம்மளை கைவிடலாம், உறவுகள் நம்மை கைவிடலாம், பிள்ளைகள் நம்மை கைவிடலாம், பெற்றவர்கள் நம்மை கைவிடலாம், நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் கைவிடலாம், அவங்களே நம்பி இருந்தவங்க கைவிடலாம். ஆனா ஆண்டவருடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டதினாலே அந்த அன்பு நம்மை கைவிடாது. இன்னைக்கு உங்க அன்பு எப்படி இருக்குது? கொடுக்கிற அன்பா இருக்குதா? நிறைய பேர் இந்த ஃபேக் ஸ்மைல்னுவாங்க, பொய்யான ஒரு சிரிப்பு, ஹாய் நல்லா இருக்கீங்களா, ஒரு ஃபேக் ஸ்மைல், அது அன்பல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசணும், கரிசனையோடு பேசணும். ஒருத்தவங்க கிட்ட நம்ம பழகும்போது, ஒருத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது, ஒருத்தவங்க கூட இருக்கின்ற போது, நான் சொல்றேன், இன்றைக்கு அப்படி மாயமானமான ஒரு அன்பை நாம் காண்பித்து கொடுப்போம்னா பரலோக ராஜ்யத்துல கர்த்தர் அதை கேட்பார். உங்களுக்கு இந்த கதை நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான். பருக்கள் நிறைந்தவனாய் வியாதிப்பட்டவனாய் ஒருவன் வெளில நின்று இருக்கிறான். 2 பேரும் செத்து போயிட்டாங்க. பரலோக ராஜ்யத்துல ரோட்ல வீட்டுக்கு வெளியில உட்காந்துக்கிற அந்த மனுஷன் பரலோகத்துல இருக்கிறான். உள்ள மேசையில உட்காந்து சாப்பிட்டவன் எங்க இருக்கிறான்? அல்லேலூயா. அப்போ அந்த அந்த மனுஷன் பணக்காரன் கேட்கிறானா, என் வீட்டுக்கு வெளியில நான் போற துணிக்கைகளை தின்றதுக்கு கூட தகுதி இல்லாதவன், அப்படி ஆசைப்பட்டவன், அன்னைக்கு ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறானே, இந்த இடத்துல இருக்கிறானே, என்ன ஒரு வாட்டி அங்க கூட்டின்னு போயிடுங்க. இல்ல அது ஒரு வாட்டி தான். ஐயோ, என் தம்பிக்கு தெரியாது, என் தங்கச்சிக்கு தெரியாது, எங்க அக்காவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, எங்க அப்பாவுக்கு தெரியாது, என் புருஷனுக்கு தெரியாது, என் பொண்டாட்டிக்கு தெரியாது, அதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வாட்டி தான். ஆமே. இந்த உலகத்துல வாழும்போது கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கொடுத்த அன்பை என்ன பண்ணுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு உங்க அன்பு எப்படி இருக்குது? அல்லேலூயா. இந்த வாரம் இந்த பாட்டு பாடலான்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆண்டவர் இதை ஏவினபடினாலே நான் இந்த பிரசங்கத்துக்குள்ள வந்துட்டேன். அந்த என்ன பாட்டுனா, அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன், அன்பு இல்லாத மனிதரில் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு, நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு
அது இயேசுவின் அன்பு, 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 அது இயேசுவின் அன்பு. நான் பிராக்டிஸ் பண்ணல, தப்பா பாட்டேன்னா கலாய்ப்பாங்க. அதுல மனிதனின் அன்போ மாறிடும் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, மனைவியின் அன்போ. ஆனா ஏசப்பாவுடைய அன்பு என்ன பண்ணாது, மாறாது. ஏன்னா அது இருக்கிறதுலே உயர்வான தன் ஜீவனையே என்ன பண்ணிச்சான். அல்லேலூயா. யார் கொடுப்பா ஜீவனை? ஏசு கொடுத்தார். இன்னைக்கு நம்ம போட்டுக்கிறது கவரிங் கம்பளா இருந்தா கூட கைட்டி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் இல்ல. சிலரை நம்பி நம்ம போனை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம், பைக்கை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். ஆனா ஏசப்பா ஜீவனையே கொடுத்தார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு சொல்ல, உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாருன்னா நீங்க இந்த பட்டணத்துல, இந்த ஊர்ல, இந்த சபைக்குள்ள உங்களுடைய அன்பை மற்றவங்களுக்கு எப்படி கொடுத்துன்னு இருக்கீங்க? என்ன தருணே, உங்க அன்பை எப்படி கொடுத்துன்னு இருக்கீங்க? பிரசங்கம் பண்ணும்போது பேசியிருந்தா பேர் சொல்றேன். நான் பேர் சொல்றேன்னா அவங்க பேசினுக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? சரி. ரெண்டாவது அந்த அன்பு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மீது ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர். ஏசப்ப யாருக்கிட்டையாச்சும் போய் அந்த விபச்சார ஸ்திரியை நான் மன்னிச்சேன், அவ இப்படிலாம் இருந்தா அதனாலதான் இவளை மன்னிச்சேன்னு எங்கேயாச்சும் காசிப் பேசின, புறம் பேசின, கலகம் பண்ண அல்லது கதையை பேசின காரியம் இருக்குதா? ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டு யாருக்கிட்டே சொல்லாதப்பான்னு சொல்லுவாராம். ஆனா அது உலகெல்லாம் என்ன பண்றோமா, ஸ்ப்ரெட் ஆயிடுமா. இன்னைக்கு கர்த்தர் கிறிஸ்து இயேசு நமக்கு என்ன கொடுக்கிறார்னா, ஒருவருக்கு ஒருவர் தாங்கி உங்களை அன்பினாலே கிறிஸ்து இயேசு உங்களை மன்னித்தது போல. கொடுக்கிற அன்பு மட்டும் இல்ல, ஆண்டவர் மன்னிக்கின்ற அன்பையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் இப்பவும் நம்ம அம்மா கிட்ட பேசுறது இல்லை, நம்ம அப்பா கிட்ட பேசுறது இல்லை, தம்பிங்க கிட்ட பேசுறது இல்லை, அக்காங்க கிட்ட பேசுறது இல்லை, உறவுகள் கிட்ட பேசுறது இல்லை. ஆனாலும் நான் இயேசுவின் பிள்ளை, வாய்ப்பே இல்லை. ஆமே. நான் அடிக்கடி இந்த வசனம் எனக்கு பிடிக்கும். நம்ம பார்க்குற ஒருத்தவங்க கிட்ட அன்பு கூற முடியலன்னா எப்படி அன்பு கூற முடியும்? எவ்வளோ பெரிய பாவம், விபச்சாரத்தில் கையும் கழுவுமா புடிச்சு எடுத்துட்டு வந்து கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படி ஒரு கூட்டத்தார் நிற்கின்ற போது ஏசாமி சொல்றார், நான் கூட உன்னை என்ன பண்றது இல்லை, என்ன பண்றது இல்லை, தீர்க்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? விபச்சார ஸ்திரீ மன்னிக்கப்பட்டாலும் பேசுறது இல்லை, விபச்சாரத்துல கையங்களுமா பிடிக்கப்பட்டாலே ஆண்டவர் பாஸ்ட பார்க்கறதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பிரசன்ட்டையும் பார்க்கறது இல்லை, ஆண்டவர் ஃபியூச்சரை தான் பார்க்கிறார். உன்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம், இப்ப நீ வாழ்ற வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா என் அன்பு உன்னை ஆசீர்வாதமா நடத்தும்னு அவர் சொல்றாரு. அதனால தான் கொலோசியர் 3:13 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசு உங்களை மன்னித்தது போல. இன்னைக்கு அந்த வஞ்சகத்தை இருதயத்துக்குள்ளேயே வைத்து நிற்கும். பைபிள் எடுக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜபிக்கிறோம், ஆமேன் சொல்றோம், அல்லேலூயா சொல்றோம், பரலோகத்தை குறித்து தெரிஞ்சுக்கிறோம், நரகத்தை குறித்து தெரிஞ்சுக்கிறோம், காணிக்க நிறைய கொடுக்கிறோம், நிறைய ஊழியத்துக்கெல்லாம் போறோம். ஆனா இன்னும் மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவமே நமக்கு இல்லை. ஆனா கிறிஸ்து நம்மளை மன்னிச்சிட்டார். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் ஒருத்தவங்களை மன்னிக்கலன்னா நான் அப்படி யோசிப்பேன், நான் எவ்வளோ அயோக்கியமானவன், என்னையே மன்னிச்சு இந்த இடத்துல மைக் பிடிச்சி உங்க முன்னாடி நிற்க வச்சுக்கிறார். ஆமே. இந்த சில டைம்ல இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல, இது வீட்டு ஜெப கூட்டத்துலாம் என்னை தாங்குவீங்க. நீங்க வந்து தட்டு எடுத்துன்னு வந்து கையில வைப்பீங்க, கை கழுவுறதுக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு வருவீங்க, சாப்பிட்ட தட்டை எடுத்துன்னு போகணும்னு நினைப்பீங்க. நான் நினைப்பேன், இந்த அளவுக்கு நான் ஒருத்தையில் நான் எவ்வளோ அயோக்கியமானவன், எனக்கு இவ்வளோ. அல்லேலூயா. நான் நினைப்பேன் அப்பெல்லாம், இப்படி என்னை வந்து தாங்குறாங்கன்னா கிறிஸ்து இயேசு என்னை மன்னித்தார். ஒருத்தவங்க நம்ம நம்புறாங்க அப்படின்னா ஏசப்பா நம்மளை மன்னிச்சிருக்கிறார். நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறவங்களா இருக்கிறோமா? ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்க கிட்ட புஷ்பாயா சாரி அப்படி சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. என்னம்மா மரியல் அம்மா சாரி அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சஞ்சனா சாரி அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்பா எனக்கும் சஞ்சனாவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு, நான் அவங்க மனசுக்கு கஷ்டம் மாதிரி படுற மாதிரி நான் நடந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க, அது இனஃப். அல்லேலூயா.
ஒரு இடத்துல ஒப்புரவாங்குங்கன்னு சொல்லப்பட்டு இருக்குது. உன் சகோதரன் மேல உனக்கு ஒரு குறைபாடு இருந்தா அதை போய் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து காணிக்கை வைன்னு வசனம் சொல்லுது. ஆனா நம்ம பாருங்க, ஒவ்வொரு மாசம் முதல் வார திருவிருந்துல பந்தியில பங்கு பெறறதால மீதி 29 நாள் கண்டினியூஸா பாவம் பண்ணிக்கிறோம். ஏன்னா 1ஆம் தேதி தான் திருப்பி ரத்தம் நமக்காக நம்ம மேல என்ன பண்ணுது, நான் இனிமேல் பாவமே பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் அதை நினைவு கூறுறோம். ஆனா நான் பாவம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு தான் அதை எடுக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்து உங்களை மன்னிச்சது போல நீங்க மன்னிக்கலனா மன்னிக்கின்ற அன்பு உங்களுக்குள்ள இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு கொடுக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற அன்பாக இருக்க வேண்டும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சொல்லியும் போதுங்க. 18 வாசிங்க. வசனத்தினாலும் அல்லேலூயா. எப்படி சொல்றா? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. என்னவாமா என்னவா ஐயா? என்ன ஐயா சொல்லுங்க, தினமே ஐயா சொல்லுங்க, வசந்தனா சொல்லுங்க. எதனால? ஒரு ஆக்ஷன் இருக்கணும். ஆமே. வாயினால வசனத்தினால சில பேர் சொல்லுவாங்க இப்படி கை காட்டி ஐ லவ் யூ அப்படி சொல்லுவாங்க. சில பேர் இப்படி சொல்லுவாங்க இல்ல, இப்படி இந்த சிம்பிள்லாம் காட்டி நேசிக்கிறேன்றதெல்லாம் ஃபேக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் மாயையானது. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தினால் அல்ல, நாவினால் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும். அப்பனா உங்க அன்பு மற்றவர்களுக்கு வெளிப்படுகிற அளவுக்கு இருக்கணும். ஐயா எனக்கு அவங்க மேல கோவம்லாம் இல்லை, ஆனா நான் அவங்க கிட்ட பேச மாட்டேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. நேற்று நானும் ஒரு அக்கா கூட பேசியிருந்தோம். சில பேர் நம்ம இருதயத்தை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க, ரொம்ப உடச்சிருவாங்க. நம்மளை அவங்க அப்படி நினைச்சிருக்கவே மாட்டோம். ஆனா நம்மளை அவங்க வேற விதமா போர்ட்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பார்வையில் அவங்க ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருப்போம், ஆனா அவங்க நம்ம ரொம்ப தரமட்ட தாழ்த்திடுவாங்க. திருப்பி இவங்க கிட்ட போய் பேசினோமாலாம் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம உள்ளம் அதை என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த உள்ளம் திருப்பி போய் அவங்க கிட்ட ஒரு ஹாய்ன்னு சொன்னாதான் காம் டவுனே ஆகும். அல்லேலூயா. நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, ஏன் டல்லா இருக்கிற, சரி அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு சமாதானம் உண்டாகும். அன்னை தெரேசா அம்மா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய ஆசிரமத்துக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ண போயிருந்தாங்களாம். அப்போ ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு, இது மாதிரி நான் ஆசிரமம் நடத்துகிறேன், எனக்கு இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ இப்படி கை நீட்டினாங்களாம். அந்த கடைக்காரன் அப்படி சொல்லி கையில் துப்புனானா. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்களா, வாங்கி துவச்சிட்டு இந்த கையை நீட்டி, ஃபஸ்ட்டு குத்தது எனக்கு, இப்போ என் பசங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். அல்லேலூயா. இப்படி அன்பை வெளிப்படுத்துறீங்களா? நம்ம பேசும்போது ஒருத்தவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தாத அளவுக்கு நம்ம பேசணும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜெப கூட்டம்லாம் நடக்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் அந்த வீட்டில் சாப்பாடு இருக்குதா இல்லையான்றத ஒரு டீம் வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட பேர் இருப்போம், எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் இருந்தால் கூட அத்தனை பேரும் நிறைவாக அதை பங்கிட்டு சாப்பிட்டு வருவோம். சில பேர் அப்படியே கேட்டுருவாங்க, என்ன இத்தனை பேர் வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? சில பேர் நிறைய பேர் போடுவாங்க, இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஆண்டவர் வீட்டை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் ட்ரெஸ்ஸை பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் அடக்கெடுக்கா போற செயினை பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் வீட்டினுடைய எலிவேஷனை பார்க்கிறவர் அல்ல, ஹார்ட்டை பார்க்கிறார். உள்ளுக்குள்ள இருக்கிற எலிவேஷனை பார்க்கிறார். அது தூய்மையா இருக்குதா, அது அக்செப்ட் பண்ணிக்குதா, எல்லாரையும் அரவணைக்குதா, யாரையும் புறம் பேசாத இருக்குதா, எல்லாரையும் தன்னை போல நேசிக்குதா அப்படின்னு பார்க்கிறார். இன்னைக்கு அன்பு
ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அன்பு கொடுக்கின்ற அன்பா இருக்கிறது, மன்னித்த அன்பா இருக்கிறது, எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்தின அன்பா இருக்குது. மல்கூஸ் என்கிறவன் இயேசுவினுடைய கரங்களை பிடித்து அவர் இழுத்துன்னு போறதுக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிற பேதுரு அவன் காதை வெட்டிடுறார். பேதுரு, சபாஷ் பேதுரு, அவன் ஒருத்தனை விடாத, எல்லாரையும் டார்கெட் பண்ணி போட்டு தள்ளுறா அப்படின்னு சொன்னாரா? கரெக்டா? மல்கூஸ் தானே? என்ன சொன்னார் ஏசப்பா? என்ன சொன்னாரு? நம்ம ஆளுக்கு அவரு அவன் நினைச்சிருப்பான், ஐயா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா நீ என்ன என் மேலே திருப்புற. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் ஜீவன் அல்லது அவர் சிலுவைக்கு போற நேரம் கூட அன்பை கிரியையினால வெளிப்படுத்தினே இருந்தாரு. பட்டயத்தை எடுக்கிறவன் இதோட முஷ்டு, அவள் தான் காதெல்லாம் ஒட்டி வைக்க முடியாது, போடா என்னையா பிடிக்க வந்தான்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர். ஆனா காதை எடுத்து ஒட்டி அந்த பிடிக்க வந்தவனுக்கு கிறிஸ்துவின் அன்பை. இன்னைக்கு நீங்களும் எப்படி இருக்கிறோம்? நமக்கு கண்ணுக்கு முன்னாடி சபிச்சவங்களாம் வருவாங்க, நம்மளை தப்பா பேசினவங்களாம் வருவாங்க, நம்ம வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்களாம் வருவாங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது? கொடுக்கின்ற அன்பா இருக்குதா? மன்னித்த அன்பா இருக்குதா? வெளிப்படுத்துகிற அன்பா இருக்குதா என்பதை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களையும் இந்த வார்த்தையும் நமக்கென்று எப்பொழுதும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.